எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று ஒரு வாரம், இந்த ஒரு வார கால அரசியலை எப்படி பாக்குறீங்க? விஜயால ரொம்ப ஒரு பெரிய ஒரு சாதனைகள் எல்லாம் படைக்க முடியாது, அது எனக்கு தெரியும். ஆனா விஜயால சமாளிக்க முடியும் அப்படின்றது அவருடைய வார்த்தைகள்ல இருந்து தெரியுது. ஓகே, அவர் வந்து ரொம்ப நிதானமா இருக்கிறார். சட்டப்பேரவையில பாத்துடலாம் அப்படின்ற ஒரு உறுதிப்பாடு இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். அவர் ரொம்ப சிம்பிளா அவர் செய்ய போறாரு. அவர் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற முடியாது. ஆனா ஜெயிப்போம் நினைச்சவர் ஒன்றும் வாக்குறுதி கொடுக்கல, அவர் அள்ளி விட்டாரு. சோ அவர் என்ன பண்ண போறாருன்னா, திமுக செய்ததெல்லாம் வந்துட்டு எப்படின்றத அனலைஸ் பண்ணிட்டாரு. இப்போ வெள்ளை பேப்பர் வருதா இல்லையான்றதை பார்ப்போம். திமுக செஞ்ச நிறைவேற்றிய திட்டங்கள் எல்லாம் எதையோ அவர் நிறுத்த மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். காலை உணவா இருக்கட்டும், 1000 ரூபாயா இருக்கட்டும், இந்த 1000 ரூபாய் வேணா ஒரு 6 மாசம் கழிச்சு ஒரு 1500 ரூபாய் கொடுத்து அப்படி அப்டேட் பண்ணிட்டு ஒரு 6 மாதத்துக்கு 500 ரூபாய் கொடுத்து அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிட்டு அவர் பண்றதுக்கு அவர் செய்யலாம். அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, மக்களுடைய கவலைகள், நான் வந்துட்டு ஆட்சிக்கு நான் வந்துட்டு உங்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்வேன் அப்படின்ற மாதிரியான விடயங்களை அவர் செய்வார். அவ்வளவுதான். மற்றபடி அவர் புதுசா எதையும் செஞ்சு மக்களுக்கு வந்துட்டு மகிழ்வு ஊட்டுறது, விஜய் சாதனை அப்படின்னு சொல்றதுக்கு எதுவும் இருக்காது. ஏன்னா அவரால் அந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ண முடியாது. எவ்வளவு தூரம் பண்ண முடியுமோ வித்தின் த ஸ்டேட்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் அதெல்லாம் திமுக பண்ணிட்டாங்க. விஜய்க்கு ஆதரவா அவருக்கு வாக்களித்தவர்கள் இப்பொழுது சோசியல் மீடியாவில் எங்களுக்கு 2500 ரூபாய் வேணாம், கேஸ் சிலிண்டர் வேணாம், நீங்க சரியான ஆட்சி கொடுங்க போதும் அப்படின்னு சொல்றது பெரும் வரவேற்பு பெற்றிருக்கு. அதான் முடியாது அப்படின்றத இப்படி போட்டு விடுறாங்க. முடியாதுன்றது உனக்கு தெரியும், இப்படி போட்டு விடுற, நீங்க நல்ல ஆட்சியை தர்றது அப்படின்னு. ஏன் நல்ல ஆட்சி தான் ஏற்கனவே ஸ்டாலின் கொடுத்துட்டு இருந்தாரு. இப்ப நீங்க பண்ணிருக்கிறதுலாம் ஏற்கனவே திமுக ஆட்சியில பண்ணதுதானே. நீங்க விட்ட ஜீப்பா இருக்கட்டும், நீங்க என்ன பண்ணிட்டீங்க, அந்த சிங்கம் புள்ளின்னு பேரை வச்சுட்டு விட்டுறீங்களே தவிர எல்லாம் திமுக அரசு செஞ்சதுதான். அதனால இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் நடந்த அந்த ஒரு இடம் போறாதா, அந்த ஒரு நாள்ல ஏதாவது இங்க நடந்துச்சா தமிழ்நாட்டுல? எவ்வளவு அமைதியா நடந்துச்சு. இந்தியாவில வேற எங்கேயாவது நடந்துச்சு அந்த மாதிரி? அது ஒண்ணு போறாதா அந்த நாடு நல்லா இருக்கு அப்படின்ட்டு? அதனால அவங்களா போடுறது, நீங்க எதுவும் பண்ண வேணாம், பண்ண மாட்டாரு. ஆனா நீங்க எதுவும் பண்ண வேணாம், நீங்க நல்லாட்சி மட்டும் கொடுத்தா போதுன்றது அவங்களுடைய பிரச்சாரம். அவங்களுடைய ஐடி வேலையை இன்னும் செஞ்சுட்டு இருக்காங்க. மக்கள் ஏமாறுவாங்கன்னு நினைக்கிறாங்க. பார்ப்போம். ஜெயலலிதா எப்படி வச்சு ஏமாத்தலாம், ஆட்சியை வச்சு ஏமாத்த முடியாது. ஜெயலலிதா எப்படி கலைஞரை பார்த்து மைனாரிட்டி கவர்மெண்ட்னு சொன்னாங்களோ, அதே பாணியை உதயநிதி அவர்கள் கையில் எடுத்துட்டாரோ, எங்களுடைய கூட்டணியை வைத்துதான் நீங்க ஆட்சி செய்யறீங்க அப்படின்னு. ரெண்டும் உண்மைதான். அதுக்கு விஜய் கொடுத்த பதிலும் உண்மைதான். சிறுபான்மைன்றதுனால நான் ஒன்றும் சங்கடப்படலை, பெருமைப்படுறேன். பரவாயில்ல, நாங்கள் உண்மையான சிறுபான்மை பாதுகாவலர்களா இருப்போம் அப்படின்னாரு. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த சோப்பா பெரிய அளவுல பேசப்பட்டது சார், என்னவா இருக்கும்? ஒரு சதீஷ், ஒரு படம் ஒண்ணு வந்தது, நவாப் நாற்காலின்னு. ஒரு நாற்காலி ஏலத்துக்கு வந்துடுது. எவனா ஏலத்துக்கு கொடுத்துட்டான், எவனா ஏலத்தை எடுத்துட்டான். ஆனா ஒருத்தருக்கு மட்டும் தெரியும், அந்த நாற்காலி உள்ள ஃபுல்லா பணம், ஏகப்பட்ட பணம் சீட்டு கீழே வச்சிருக்கிறாங்க. அது சுத்தி சுத்தி அந்த சேருக்காக பெரிய போட்டிலாம் நடக்குது. அது போட்டி வந்துட்டோடனே ஜெய்சங்கர் அவர் தான் ஹீரோ. என்னவோ இருக்குதுடா சீக்கிரட் அப்படின்னு அவரும் மறைச்சு போராடி கட்சியில ஒரு நாள் என்ன பண்ணிடுறாரு, அறுவாடு எடுத்துருவாரு. எடுத்து டபார்னு ஒரு ஒண்ணு போடுவாரு பாரு, போட்டு இப்படி தூக்கி விடுவாரு பாருங்க. ஒரே பணமா பறக்கும் அந்த சேர்ல எதிர, ஒரே பணமா மறக்கும். அந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க நவாப்பு. அந்த இடத்துல எல்லாம் சேவ் பண்ணி வச்சோன்னா விஜய் நவாப்பா இல்லையான்னு யாருக்கு யாரு அந்த இடத்துல அறுவாடு போட போறது? இவ்வளவு காலமா அந்த நவாப் நாற்காலி, அந்த நவாப் சோஃபா எல்லாம் அப்படியே பணத்தோட தான் இருக்குமா? இந்நேரம் அந்த பணங்கள் நடந்து வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு பாதுகாப்பாக இருக்காதா? அதனால சோஃபான்றது அதோட முடிஞ்சு போயிடும். சோஃபா வழியா தான் பணம் அனுப்பணும் அப்படின்றது ஒரு யுக்தியான்னு தெரியல. விஜய் அந்த அளவுக்கு பாலிட்டிஷியன் ஆயிட்டாரு அவரு, அதுவும் தெரியல. பாப்போம். விஜய்க்கு இப்பவும் எதுவுமே தெரியல அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணுமா? ஒரு 4 நாள்ல எந்த ஸ்கூல்ல போயிட்டு யாரை படிச்சு பெரிய மன்னர் ஆயிட்ட முடியும்? அதெல்லாம் 5 வருஷத்துக்கு. சார், சிறப்பான IAS அதிகாரிகளை நியமிச்சிருக்கிறாரு. இருக்கிறவங்கள நியமிக்கிறாரு. அவங்க ஏற்கனவே இருக்கிறவங்கள வானன்னு சொல்றவங்களாம் இவங்க நியமிச்சுவாங்க. அவ்வளவுதான். மற்றபடியா டப்புன்னு சொல்றேன். இந்த நாட்டுடைய ஆட்சியெல்லாம் எனக்கு தெரியும், சொல்லு கேளு சொல்லிட்டே இருக்கிறேன். இதுல எல்லாம் எதுவுமே கிடையாது. இருக்கக்கூடிய பைனான்ஸ் பட்ஜெட் ஒண்ணு போடணும். அந்த பட்ஜெட் போடாத வரைக்கும் தங்கம் தென்னரசு பட்ஜெட்ல தான் ஓடிட்டு இருக்க போகுது. என்னைக்கு ஒரு பட்ஜெட் போடுறாருன்னு பார்ப்போம்.
அந்த பட்ஜெட்ல இருந்தது அந்த வெள்ளைக்காய் தான், அதெல்லாம் கூட விட்டுருங்க. பட்ஜெட் இவர் போடும்போது தெரியும் என்ன. அப்பதான் அந்த அதிகாரிகள் சொல்றது நடக்குதா. ஏன்னா விஜய்ல எல்லாம் வந்துட்டு அதிகாரிகள் ராஜ்யமா தான் இருக்க போகுது. எப்படி பார்த்தாலும் பாப்போம் எப்படி பண்றாரு. சார், இந்த எலெக்ஷன்ல இருந்து விஜய் அவர்களுடைய ராஜகுரு அவர் பற்றிய பேச்சு வந்து பரவலா பேசப்படுது. அதை நம்பக்கூடிய அளவுல இருந்தாலும் விஜய் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு பார்க்கப்படுது. விஜய் வெறும் சிஎம்மா இருக்க மாட்டாரு, அவரு இந்திய அளவுல பேசக்கூடிய ஒரு தலைவரா மாறுவாரு அப்படின்னு சொல்லி காக்கை உட்கார பணம் விழுந்துச்சுன்ற ஒரு பழமொழி வந்துட்டு ரொம்ப பெரிய அறிவார்ந்த பழமொழி. அவன் இவிஎம் வச்சு ஒரு உட்கார வச்சுட்டான். இங்க ராஜகுரு பேர் எடுத்துட்டு இருக்காரு. இவ்வளவுதான் இது விஷயம். ரொம்ப இதெல்லாம் நான் தான் சொன்னேன், ஜெயலலிதா உதாரணத்தை சொன்னேன், தெரியாது அவங்களுக்கு 96ல ஜெயலலிதாவுக்கு உச்சபட்ச குரு திசை. அவங்க கட்சி தோத்து போச்சு. ஏன்னா 5 வருஷத்துல அவங்க அடிச்ச அடி போட்ட ஆட்டம் மக்கள் தோற்கடிச்சிட்டாங்க. ஒரு ஜோதிடர் சொல்றாரு இதை எங்க கிட்ட, ஜெயலலிதாவுக்கு குரு திசை, அவளை யாரும் அசைய கூட முடியாது அப்படின்ட்டு. ஓட்டு போடுறவனுக்கு எல்லாம் என்ன திசைன்னு நான் கேட்டேன். ஓட்டு போடுறவனு தானே திசையை தெரியும்னா அப்படின்னு சொன்னேன். அது ஒரு பெரிய தகராறு ஆயிடுச்சு நண்பர்கள் பத்தியில. கடைசியில் சொல்லிட்டு வந்தேன், ஜெயலலிதா ஜெயிச்சா நான் மறுபடியும் உங்களை வந்து பாக்குறேன், அதெல்லாம் ஜெயிக்க மாட்டோம் அப்படின்னா தோத்து போயிட்டாங்க. 8000 ஓட்டு தோத்தாங்க. குரு திசை காப்பாத்துச்சா? அதனால இந்த ராஜகுரு ஜோதிட குரு இவங்களாம் நத்திங். இதெல்லாம் நம்பி விஜய் வந்துட்டு ஈடுபடக்கூடாது. ஒரு அரசியல்வாதிக்கு விழுந்த வாக்கு விழுந்துச்சோ ஏதோ ஒண்ணு வந்துட்டீங்க. நீங்க அந்த நம்பகத்தன்மைக்கு ஏற்றாறு போல உங்களை வளர்த்து கொள்ள வேண்டும், வேலை செய்ய வேண்டும், உடைக்க வேண்டும், அவ்வளவுதான். மற்றபடி வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஒன்னொன்னுக்கு இவங்களை கேட்டுக்கிட்டுலாம் இருக்க முடியாது. உங்களுக்கு ஒரு ஃபினான்ஸ் செக்ரட்டரி இருக்காரு, உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு துறையினுடைய செயலர்னு இருப்பாங்க. அவங்க நிலைமை எடுத்து சொல்லுவாங்க. அதுல என்ன செய்ய போறேன்றதை நீங்க அவங்ககிட்ட தான் வாதிக்க போறீங்க. இந்த ஆளு என்ன தெரியும், இத்தனை மணிக்கு புறப்பட்டா நல்லபடியா போய் சேர்றான்னு சொல்லுவாரு. அது கூட நீங்க ரொம்ப தூரம் பயணம் பண்ண வேணாம், பக்கத்திலே ஒரு இடம் பாத்துடலான்னு இப்போ முடிவெடுத்துட்டாங்க. அநேகமா கிரீன்வே சாலைக்கு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல இடமா பார்த்து, விஜய்க்கு தோத்தான இடமா பார்த்து ஒரு பங்களாவை செலக்ட் பண்ணி அங்க எல்லாத்தையும் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பண்ணி அந்த இடத்துல இருந்துட்டு விஜய் பக்கத்துலேயே வந்துருவாரு. அதனால புறப்படுறது வர்றது அதெல்லாம் இட்டுன்னு போறது அந்த கதையெல்லாம் இதுக்கு மேல எதுவுமே இருக்காது. இதுக்கு மேல விஜய் செய்ய வேண்டியதெல்லாம் அவர் தன்னை ஒரு சீஃப் மினிஸ்டர்னு நினைக்கணும், அந்த பொறுப்புக்கு உரியவரா நடந்துக்கணும், அவ்வளவுதான். ஒரு அரசு ஊழியரை போல விஜய் அவர்கள் மதிய உணவோடு வராரு, அந்த நாற்காலியிலே உட்கார்ந்து சாப்பிடுறாரு. எவ்வளவு ஒரு எளிமையான தமிழ்நாட்டின் முதலமைச்சரை இதுவரை கண்டதில்லை, இனி காணப்போவதும் இல்லைன்னு சொல்றாங்க. வேற யாருக்கிட்ட போயிட்டு காது குத்து சொல்லுங்க, இவரெல்லாம் எளிமையானவர் அப்படின்றதுக்கு வேற யாருக்கிட்டே போயிட்டு காது குத்து சொல்லுங்க. தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட குத்த வேணும்னு சொல்லுங்க. அந்த இடத்துல சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டீங்கன்னா எங்க இருந்து வேணாலும் சாப்பாடு வரும். நீங்க என்ன கொண்டாந்து பழையதும் மோர் மிளகாவும் கொண்டாந்து சாப்பிடுற என்ன காது குத்துறது ஒரு அளவு இல்லை. எளிமையானவர். அவரு ஜோதிடம் சொன்னான்னு கருப்பு போட்டு வர்றாரு. எது கருப்பு போட்டு வர்றாரு? வெயில் காலம் வந்துருச்சு இல்ல, எல்லாரும் நம்மள அவுத்து போட்டு நின்று இருக்கிறோம். சட்டையை சொல்றேன். இவரு போட்டு மேல போட்டு ஏன் வர்றாரு சொல்லுங்களேன் பாப்போம். எல்லாம் ஜோதிடம். இதைத்தான் ஜெயலலிதா பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு நீட்டு எதுவும் பண்ண போறது இல்லை. நீங்க சார், உலக அளவுல ஒரு முதலமைச்சர் முகம் போய் சேருவதற்கு அந்த உடையும் வந்து ஒரு இதா இருக்கலாம், வெளி தோற்றமும். இதெல்லாம் என்னங்கயா இருக்குது? வாய் தான் எல்லாமே. இப்ப நம்ம வெளிச்சம் போட்டுறோம், நம்ம மூஞ்சிக்காக வெளிச்சம் போடுறோம், பதிவு நல்லா ஆகணுன்றதை வெளிச்சம் போடுறோம். ஆனா எல்லாத்தையும் மட்டும் என்ன பண்றீங்க, சார் பேசுங்க நான் செக் பண்ணிக்கிறேன். ஏன்? இதுதான் மேட்டர். செயல் தான் ஒரு கட்சி. இப்போ அண்ணா இருந்தாரு, கலைஞர் இருந்தாரு, ஸ்டாலின் இருந்தாரு, காமராஜர் ஐயா இருந்தாரு. அவங்களாம் என்ன பண்ணாங்க? அவங்களாம் ஒரு 20 பிளேட்ல வச்சுக்கிட்ட சாப்பிட்டாங்க? ஒண்ணும் கிடையாதுங்க. நீங்க அந்த இடத்துல இன்வால்வ் ஆயிட்டீங்கனாலே சோறு தண்ணிலாம் சாப்பிட்றதுக்கு மறந்து போயிடும், உடல்நிலை பாதிக்கப்படும். அதனால பத்திரமா பாத்துக்குவாங்க. கூடவே ஸ்டாலின் ஒரு டெஸ்ட் செக் பண்ணாங்கல்ல, நடுவுல தேர்தல் அதிகாரிகள் செக் பண்ணாங்கல்ல, அப்போ ஒரு பேக் எடுத்தாங்க பாத்தீங்களா? அதான் அவருக்கான சோறு. அவ்வளவுதான். சோ எளிமையா இவர் வந்து வாழல, எல்லாரும் அப்படிதான் வாழும். முதல்ல இவங்களுடைய வயசுக்கு இவங்க எல்லாம் எவ்வளவு சாப்பிடுவாங்க? நீ என்ன பரவாயில்ல, ஒரு பிளேட் பிரியாணி சாப்பிடுவார். அவர் எவ்வளவு சாப்பிடுவாரு? ஒரு 1/4 பிளேட், குவார்டர்னா சொல்ல வேணாம், தப்பா போகும். ஒரு 1/4 பிளேட் சாப்பிடுவார். மற்றதெல்லாம் எடுத்து. ரெண்டாவது, அவருக்கு வந்துட்டு ஒரு உணவு ஒழுக்கம் இருக்கும் விஜய்க்கு. அது நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க. ஏன்னா ஒரு நடிகரா வந்தவர், ஒரு பாடியை ஃபிட்னஸா வச்சுக்கிறவரு. ஸோ அவர்லாம் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சத்து எல்லாம் வச்சுக்கிறோம், அப்படிதான் சாப்பிடுவார் அவரு.
அதனால எளிமையான உணவு எல்லாம் சொல்லிட்டு போய் யாருக்கும் காது குத்த வேணாம். புரியுதுங்களா? சோ அதுக்கு தான் எல்லாமே இருப்பாங்க. அதான் நடக்கும். அதான் ஒரு கேள்வியாவே எடுத்துட்டு போகணும். இனி அரசு அலுவலகங்களில் லஞ்சத்திற்கு வாய்ப்பு இல்லைன்னு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொல்லி இருக்கிறாரு. எப்படி சார் பாக்குறீங்க? ஆதவ அர்ஜுனா எவ்வளவு சொத்து டிக்ளேர் பண்ணாரு? எங்க இருந்து சம்பாரிச்சாராம்? லாட்டரி டிக்கெட்டை ஒரே சீரியல்ல பல லாட்டரி பல லட்சக்கணக்கில் சேர்த்து வித்துதான் இவ்வளவு பணத்தை சேர்த்தாரு மார்டின். அவருடைய பொண்ணு இவர் கட்டியிருக்கிறாரு. அதன் வழியா அவங்க சொத்துக்கள் பணம் வருவாய் இவர்கிட்ட இருக்குது. அதை வச்சுட்டு ஒரு கட்சியை நடத்திட்டு இருக்கிறாரு. ஒரு பைசா வாங்க முடியுமா முடியாதா அப்படின்றது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நாங்க பார்த்து முடிவு எடுத்துக்கலாம். சொல்லால் ஊழலை ஒழிக்க முடியாது, செயலால் மட்டும்தான் முடியும். அதை தோக்காதவங்களே கிடையாது. நீங்க ஒரு கட்சி நடத்துறீங்க, ஒரு கட்சி நடத்தினாலே கட்டாயம் ஊழல் வந்துடும். ஏன்னா நீங்க கட்சி நடத்தணும், அவங்களால புரிஞ்சுக்கணும். நச்சரிப்பா இப்ப உங்களுக்கு கட்சி கட்டமைப்பே கிடையாது. இவங்க எது வேணாலும் பேசிக்கலாம். கட்சி கட்டமைப்பு உருவாக்கி பாருங்க. வேலை செய்யணும்னா எதோ தொட்டுனுவான். எங்க போவ? அதனால இவங்க எல்லாம் எதுவும் தெரியாது, ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஊடகத்துக்காக செய்திகளை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்ப கூட அந்த கடை அடைப்பு அப்படின்னா மது கடை அடைப்பின உடனே போட்டாங்கல்ல, இன்னைக்கு ஒரு அம்மா சொல்றாங்க மூட்டாங்க அப்படின்ட்டு. இன்னொரு சொல்றாங்க இல்ல 10 மணி தான் திறப்பாங்க அப்படின்றாங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வெளில வந்து விடும். நான் சொல்ல வரேன், விஜய்க்கும் சரி தமிழக வெற்றி கழகத்துக்கும் சொல்ற வரேன், தயவு செய்து இந்த ஊடகத்தின் மூலம் ஒரு பரப்புரை எதுக்கு மேல மேற்கொள்ளாதீங்க. அதற்கான இடம் கிடையாது. இதுக்கு மேல உங்களுக்கு வெறும் செயல் தான். இந்த மக்களை நோக்கி உங்களுடைய செயல்பாடு கூர்ந்து கவனிக்கப்படும். நீங்க இதுக்கப்புறம் தான் அரசியல் கட்சியாவே நீங்க எமர்ஜ் ஆக போறீங்க. அரசியல் கட்சியை ஸ்ட்ராங் ஆகி ஆட்சி பிடிப்பாங்க. நீங்க ஆட்சி பிடிச்சிட்டோன்னா அரசியல் கட்சியாவே ஆக போறீங்க. அதனால முதல்ல இந்த ஊடகத்துல பழைய கதை இருக்குதுங்களா, அது பேர் என்னது, ரூட்டெல்லாம் மறந்துடுங்க. இதுக்கெல்லாம் பண்ணி காட்டினோம்னா அது உங்களை டேமேஜ் பண்ணிடும். எல்லாத்துக்கும் ஒரு ரிவர்சல் ஒன்று இருக்குது. எல்லாமே ஒன்று திரும்பி அடிக்கிறதுன்னு ஒரு இடம் ஒன்று இருக்குது. அந்த இடத்துக்கு வந்துடும். அதனால அவங்களெல்லாம் நம்பாதீங்க. உங்களுடைய செயலாச்சு. ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுங்க, சட்டப்பேரவையில பேசுங்க, பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுங்க, மக்களிடையே போங்க. முடிஞ்சு போச்சு. காலத்திற்கேற்ப அரசியலும் மாறுதோ, இளைஞர்களுக்கு ஏத்த மாதிரி அப்டேட் ஆகுதோ அப்படி புரிஞ்சுக்கலாமா சார் விஜய் வந்ததுக்கு அப்புறம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நான் மறுபடியும் இந்த தேர்தலை பத்தி சொல்லிட்டேனே. விஜய் வந்தாருன்றீங்க. தேர்தலை பத்தியா நான் சொல்றேனே, இந்த தேர்தலே ஒரு பெரிய மோசடி அப்படின்ட்டு. அதெல்லாம் நாங்க பண்ண போறோம் பாருங்க. என்னைக்கு இங்க மட்டும் நடக்கல, தமிழ்நாட்டுல மட்டும் நடக்கல, எல்லா இடத்துலயும் நடக்குது. பெங்காலையும் அதான் நடந்திருக்கு. ஸோ நம்ம முதல்ல இதெல்லாம் ஆழமா பார்க்கணும். எஸ்ஐஆர்னு ஒரு நடவடிக்கையில எவ்வளவு பேர் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டாங்கன்ற விடயம்லாம் இருக்கு. எல்லாம் வெளியில வரும். கொஞ்சம் பொறுத்துக்கங்க. ஒரு அவசரத்துல கடன்னு செஞ்சுட்டு போயிட்டான். எல்லாத்துக்கும் நம்ம பாத்துக்கிறோம். தாவேக்கவுடைய அமைச்சர்களை எப்படி சார் பாக்குறீங்க? ஒரு 9 அமைச்சர்கள். கருத்து சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. பிகாஸ் தே ஆர் நத்திங். ஓகே, இதுக்கப்புறம் அவங்க செயல்பட்டு பார்க்கலாம். இறுதியா விஜய் அவர்கள் வெற்றி பெற்று எப்படி செயல்படுகிறார், இனி அவர்கள் எப்படி செயல்பட வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நேர்மை ஒரே விஷயம்தான். நேர்மையா செயல்படணும். உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அதிகார வர்க்கம் இருக்குது. அவங்க நீங்க கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து சொல்லுவாங்க உங்ககிட்ட. அதுல இருந்து எல்லாத்தையும் எப்படி அணுகணும்னு பாருங்க. நீங்க சொன்ன வாக்குறுதிகள்லாம் இருக்கட்டும். ஏற்கனவே இந்த செஞ்ச ஆட்சி எப்படிலாம் செஞ்சிருக்குன்றத பாருங்க. பட்ஜெட் ஒன்றத்தை போடுங்க. அது மக்களுக்கு ஒரு இதா இருக்கட்டும். வித்தின் த ஃபைனான்சஸ் எப்படிலாம் செய்யலாம் அப்படின்றதெல்லாம் அவங்களாம் எடுத்து சொல்லுவாங்க, உங்களுக்கு உதவுவாங்க. அதையும் தாண்டி சட்டப்பேரவைக்கு வந்தீங்கன்னா முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இருக்காரு. இந்தாண்ட பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் இருக்கிறாரு. 35 பேர்ல 16 பேர் தோத்துட்டாலும் 19 பேர் இன்னும் உள்ளதான் இருக்கிறான். சட்டப்பேரவைக்கு வந்திருக்கிறான். அவங்க எல்லாம் உங்களுக்கு உதவுவாங்க. முன்னாள் முதலமைச்சர் ஒருத்தர் இருக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி. அவர் கூட சில அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்துட்டு ஒரு விவாதத்துக்கு போறதை விட அவங்க கிட்ட இருந்து என்ன கோஆபரேஷனை பெறலாம், என்ன சஜஷனை பெறலாம்னு பெற்றீங்கன்னா நீங்க நல்லா ஆட்சி பண்ணலாம். நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்கள் பேசணும். தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி.